ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி சிக்கன் வந்து குக்கரில் சிம்பிளாக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துக்கிறேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதை அப்படியே ஊற வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம வந்து ஒரு மசாலா அரைப்போம், அப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மெத்தடு. இது பேச்சுலர்ஸ் கூட செய்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டு மிளகாத்தூள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். குக்கர் வச்சாச்சு. குக்கரை வந்து நல்லா சூடானோடனே நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நட்சத்திரம் மூட்டை போட்டிருக்கேன், ஏலக்காய், பட்டை, 2 லவங்கம், ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வதங்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 4 லெக் பீஸோடு சேர்த்து தான் 1.5 கிலோ கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கினோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குவோம். ஒரு 4 தக்காளி பழம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வேணும்னா நம்ம தக்காளி பழத்தை கூட நம்ம நைஸாக பேஸ்ட்டாக கூட நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நல்லா சுத்தப்படுத்தி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், நல்லா 4-5 தடவை சுத்தமாக கழுவி எடுத்துருங்க, அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. நம்ம வந்து இப்போ வந்து சிக்கனையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், லெக் பீஸ் தான் வாங்கினேன். 4 லெக் பீஸும் சேர்த்து தான் அந்த 1.5 கிலோவில் வாங்கினேன். கொஞ்சம் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தான். இந்த பாருங்கள், நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ வந்து நான் இதில் தனி மிளகாத்தூள்லாம் சேர்க்கவே போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக நம்ம மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, சாம்பாருக்கெலாம் வைப்போம் இல்லையா, காரக்குழம்பு சாம்பாருக்கெலாம், அந்த தூள் வச்சு தான் செய்து காட்ட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா 1.5 கிலோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டை. இதை பாருங்கள், நல்லா வதக்கி கொடுங்க. உடனே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நல்லா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து விடும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். நான் சொன்னால ஒரு மசாலா சிம்பிளாக அரைக்க போகிறோன்னு. தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு 4 கீத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த கசகசா முந்திரி, அதையுமே போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியெல்லாம் வந்து சிக்கன்லேருந்து இறங்கிருக்கு. இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது வந்து நம்ம வீட்டுத்தூள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே நீங்கள் வந்து பாருங்கள். நல்லா வதக்கி கொடுங்க. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், நம்ம நல்லா கமன்னு வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் பேஸ்ட்டு, அதையுமே எடுத்து அப்படியே ஊற்றிக்கிங்க. நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம எப்பயுமே நம்ம வந்து சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் ரொம்பவும் நம்ம தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, அதனோட டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்குவோம். குழம்புக்கெலாம் வந்து கல் உப்பு சேருங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவும் நமக்கு கரெக்டாக தெரியும். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அப்படியே நான் ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்கள், தள்ளன்னு கொதிக்குது. அப்படியே உடனே நம்ம குக்கரை மூடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம தாளித்து கொட்டியிருக்கோம், அதனால் நிறையெல்லாம் சேர்க்க வேணாம். சும்மா 1 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி தழை போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம். ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ருசியாகவும் இருக்கும். நமக்கு 2 விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அப்படியே இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடிக்கிங்க. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். நம்ம பேச்சுலர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மிளகாத்தூளோடு நிறுத்திக்கிங்க. அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதெல்லாம் கூட தேவையில்லை. விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே கமன்னு வாசனையாக இருக்குது. திறக்கும் போதே இதை பாருங்கள், சூப்பராக அந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலோடு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் போது சிக்கனும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாற வேண்டியது தான். சுட சுட சிக்கன் குழம்பு ரெடி. வெள்ளை சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து இந்த சிக்கன் குழம்பு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.